ஏய் சுடர், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நீங்க நேத்து சீக்கிரமா வந்து லஞ்ச் கொடுத்துட்டு போயிட்டீங்க. நேத்து ஈவினிங்கும் என்ன பார்க்க வரல. இன்னைக்கு மத்தியானம் சீக்கிரமா வந்து லஞ்ச் கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு எங்களை பார்க்காமலே போயிட்டீங்க. ஓ, இதான் உன் பிரச்சனையா? வேலை இருந்துச்சுமா, அதான் மகேஷ் லஞ்சை சீக்கிரமாவே வந்து வச்சுட்டு போயிட்டேன். இப்போவும் நான் பார்க்கலனா மகேஷை கூட்டிட்டு அப்படியே போயிருப்பீங்கல்ல? ஓ, லஞ்ச் கொடுக்க வந்தா, மகேஷை பிக்கப் பண்ண வந்தா, டெய்லி உன்னை வந்து எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட பேசிட்டு போகணுமா? ஆமா. சரிங்க மேடம், இனிமே நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போறேன், ஓகேவா? இன்னும் சமாதானம் ஆன மாதிரி தெரியலையே. கொஞ்சம் ஆயிட்டேன். நாளைக்கு வந்து பாக்குறப்போ ஃபுல் ஆயிடுவேன். சரி, என்ன இன்னைக்கு லாஸ்ட் பீரியட் பிடி கிளாஸா? ஆமா, மகேஷ் கிரவுண்ட்ல தான் இருக்கான். கூப்பிடவா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ போய் விளையாடு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் விட்டுரும்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஓகே. அட போயா, இதுக்கு பேர் தான் சமாதானப்படுத்துறதாக்கும். ஆளை பாரு போ. நீ என்ன பார்க்க வந்து நாள் ஆச்சு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டுருவ. கேட்டா அவங்க கூட இருந்த, அங்க இருந்த, இங்க இருந்தேன்னு சொல்லுவேன். ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா கூட நீயா திரும்ப கால் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல? ஏய், அதான் சொல்லிட்டேன்ல, திடீர்னு வெளியூர் போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. போன் எடுத்து பேசுற சூழ்நிலையில இல்ல. நைட்டு நான் பேசலாம்னு நினைக்கிறப்போ லேட் ஆயிடும். நீயும் அந்த நேரம் பேசுற சூழ்நிலையில இருக்க மாட்ட. இத கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நான் மட்டும் உன்னை புரிஞ்சுக்கணும், ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல. சரி, இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லு. சமாதானம் பண்ணு. சமாதானம்? சரி, சாரி அபி, இனிமே தினமும் பார்க்க வரேன், ஓகேவா? அட போயா, இதுக்கு பேர் தான் சமாதானப்படுத்துறதாக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? உனக்கு கிளாஸ் எடுத்தே எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. சரி சொல்லு. அபி, நான் சொல்ல திரும்ப சொல்லு. அபி, உன்னை விட எனக்கு யாருமே முக்கியம் இல்லம்மா. உன்னை விட எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்லம்மா. உன்னை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்ல. ஷோ, இப்படி இல்ல வெற்றி. ஐயோ, ஒப்பிக்காம அத ஃபீல் பண்ணி சொல்லணும். அபி, நிஜமாவே நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை தேடிக்கிட்டே தாண்டி இருக்கேன். எனக்கு வேற எந்த யோசனையுமே ஓடல. உன்னை நேர்ல பார்த்து உன்னோட அன்பான பாசமான பேச்சை கேட்கணும்னு மனசு கிடந்து ஏங்கிக்கிட்டு இருந்துச்சுடி.